ஹரேராம். மாலை வணக்கங்கள். இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஸ்ரீ ஈஷோபனிஷத். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணமூர்த்தி. வசனம் வந்து 17. வாயு அனிலம் அமிர்தம் அதேதம் பஷ்மந்தம் சரீரம். ஓம் கிரதோ ஸ்மரா கிருதம் ஸ்மரா கிரதோ ஸ்மரா கிருதம் ஸ்மரா. விஜய் பிரபு ஷேர் பண்றீங்களா இந்த ஃபைல? வாங்க பிரபு, உங்களுக்கும் ஆக்சஸ் கொடுத்துறேன். ஒரு நிமிஷம், நான் கோஸ்ட் வரணும். ஓகே, ஸோ பிராணவாயு, வாயு அனிலம் அமிர்தம். வாயுனா பிராணவாயு. இந்த உடம்புல வந்து நிறைய வாயு இருக்கு. ஆயுர்வேத படி பாத்தீங்கன்னா 3 சொல்றாங்க இல்லையா? கஃபா, பித்தா, வாயு. இந்த உடம்புல இருக்க மூச்சு காத்து, இந்த மாதிரி நிறைய 5 வகையான வாயு இருக்கு. 5 வகையான அப்பான, பிராண, அப்பான, சமான, உதான அண்ட் வியான. ஆயுர்வேதிக்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா 5 வகையான இருக்கு. அதுல பிராணவாயு, பிராணவாயுனா வந்து நம்ம பேசிக்கா லைஃப் சம்பந்தப்பட்ட வாழ்வு. அதெல்லாம் ஒரு 5 வகையான காற்று. இப்ப எப்படி வந்து ஒரு ஹைட்ராலிக்ஸ் நீங்க வந்து ஒரு மெக்கானிசம் பாத்தீங்கன்னா, இயந்திரத்தை காற்று மூலமாக இயந்திரத்தை வந்து கையாளுவாங்க. அதுதான் ஹைட்ராலிக்ஸ். ஸோ பகவத்கீதையில வந்து கிருஷ்ணர் சொல்றாரு, இந்த உடல் வந்து ஒரு இயந்திரம். அர்ஜுனா கிட்ட சொல்றாரு இல்லைங்களா? ஈஸ்வரா சர்வபூதானம் ஹிருதேஷு அர்ஜுனா திஷ்டதி பிரம்மயான் சர்வபூதானி யந்திர ரூடானி மாயையா. பகவத்கீதா வந்து 18வது அத்தியாயம் 61வது வசனம்ல என்ன சொல்றான்னா, அதாவது அர்ஜுனா, ஈஸ்வரா சர்வபூதானம் ஹிருதேஷு திஷ்டதி. பகவான் கிருஷ்ணர் வந்து இதயத்துல சீட்டு இருக்கிறார். அதாவது இந்த இதய பகுதியில வந்து ஆத்மா பரமாத்மா இரண்டுமே வந்து சீட்டு இருக்கிறது. ஆத்மா வந்து அணு, பரமாத்மா வந்து பகவானோட ஒரு அம்சம். இந்த பௌதிக உலகத்துல பகவான் இருக்கக்கூடிய ஒரு அம்சம் வந்து பரமாத்மா. பிரம்மான் பரமாத்மா பகவான் இது சப்தேத்தே அப்படின்னு நம்ம சொல்றோம். பரம்பொருளை வென்று 3ஆக பார்க்க இந்த பரமாத்மா வந்து அது இருக்கும் இடம் வந்து இதயம். பிரம்மன் ஈஸ்வரா சர்வபூதானம், எல்லா இதயம், எல்லா உயிர்வாளிகளின் இதயத்தில் இரதேஷு அர்ஜுனா திஷ்டதி. இரதேஷு அந்த இதய பகுதியில் இருக்காரு. பிராமையன் சர்வபூதானி யந்திர ரூடானி மாயையா. யந்திர ரூடானி மாய, யந்திர ரூடானினா சீட்டட் ஆன மிஷின். அதாவது வந்து இந்த உடல் வந்து ஒரு இயந்திரம். இந்த உடல் வந்து ஒரு இயந்திரம். இந்த உடலை வந்து நகர செய்யவோ அல்லது வந்து
மூமெண்ட், அனிமேஷன், நடக்கிறது, செய்யறது, பார்க்கிறது, இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆத்மா. அதே போல இந்த ஆத்மாவும் பரமாத்மா இருக்கிறார். என்டர் உடானி ஆத்மா. எதுக்கு சொல்லனா, இந்த எப்படி வந்து ஒரு காற்று மூலமாக ஒரு இயந்திரத்தை நகர செய்வது ஹைட்ராலிக் சிஸ்டம், ஹைட்ராலிக்ஸ். அதே போல இந்த காத்து வந்து நம்ம உடல்ல இருக்கு. இந்த காத்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ சாப்பிடுறோம். சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் சரி, சாப்பிட்ட பின்னாடியும் சரி, எப்படி இப்போ நம்மளுக்கு சாப்பிட பசிக்குதுன்னா ஏப்பம் வரும், காத்து இருக்கும். காத்து அதே போல இந்த காத்து இருக்கனால தான் நம்ம சாப்பிடுறது வந்து, அந்த காத்து இருக்கனால தான் அது கீழே போகுது. அது புஷ் பண்ணும். அந்த குழாய், அந்த காற்று குழாய் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி அது புஷ் பண்ணும். அப்புறம் போயிட்டு நம்ம டைஜஷன் நம்மளுக்கு ஏப்பம் வருது. ஸோ இந்த காற்று மூலமாக இதயத்துல வந்து பம்ப் ஆகுறது. ஸோ பிராணவாயு. ஸோ இந்த நம்ம என்ன பாக்குறோம்னா, வாயு அனிலம் அமிர்தம். இந்த பிராணவாயு, ஒட்டுமொத்த வாயு அமிர்தம், அழியாதது. அதேதம் பஷ்மந்தம் சரீராம். உடல், சரீரம்னா உடல். சரீரம்னா உடல். இப்போது இந்த உடல் சாம்பலாக மாறிய பின், ஸோ பேசிக்கலா இது வந்து இந்த பிரேயர் வந்து ஒரு ஒரு விண்ணப்பம். இப்ப வந்து நிறைய நம்ம இதுக்கு முன்னாடி வந்து 2 பிரேயர் பார்த்தோம். முன்னாடி நம்ம 2 பிரேயர் பார்த்தோம், கேட்டீங்களா? என்ன பிரேயர் பார்த்தோம்? பகவான் கிட்ட பக்தன் வந்து என்ன வேண்டிக்கிறாங்க? இதுக்கு முன்னாடி வசனம் 15, 16 வந்து ஒரே மாதிரியான ஒரு விண்ணப்பம் பார்த்தோம், ஒரு பிரேயர் பார்த்தோம். என்னன்னு சொல்ல முடியுமா? முகத்தை மறைச்சு கொண்டிருக்கிற திரைய விலத்த சொல்லி, முகத்தை பார்க்கணும், ஆர்வத்தோட முகத்தை பார்க்கணும். அந்த இரண்யமாய பாத்திரேன, கரெக்டுங்களா? இரண்யமாய பாத்திரேன, அந்த கோல்டன் எஃபல்ஜன், அதாவது வந்து தங்கம் போல ஜொலிக்கும் என்ற அந்த மின்னல், அந்த கதிர்கள், அந்த வெளிச்சம், அந்த வெளிச்சத்துக்கு பின்னாடி அந்த எப்படி வந்து ஒரு பாத்திரத்துல வந்து ஒரு சாமானை நம்ம வைத்திருக்கோமோ, அது போல இந்த 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 வெளிச்சம் என்ற இதுல வந்து பின்னாடி வந்து அந்த முகம் இருக்கு. அந்த முகத்தை நான் பார்த்தானோ, அந்த திரையை வந்து அகற்ற வேண்டும். உங்க அந்த ஒளிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பிரகாசமான அந்த ஒளியான பிரம்ம ஜோதியான அந்த ஒளிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த உருவமான அழகான ஈர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான அந்த முகத்தை நான் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்தன் வந்து விண்ணப்பத்தை வைக்கிறாரு. அதாவது வந்து எனக்கு வந்து உங்களை பார்க்கணும் அப்படின்னு. இப்ப இந்த பிரேயர்ல வந்து ஒரு சின்ன விண்ணப்பத்தை என்ன நான் பண்ணதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இந்த உடலை விட போறேன். இந்த உடல் மடிய போகிறது. இது நிரந்தரமான ஒரு விஷயம் கிடையாது. இந்த 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 பிரேயர், இந்த 17, 18 பிரேயர் யூஸ்வலா வந்து இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 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 கிரிமட்டோரியம், ஒரு ஒரு பக்தர் வந்து தன் உடலை பிரிந்து தன் சேவையை வந்து கண்டினியூ பண்றாரு அப்படின்னும் போது இந்த பிரேயரை வந்து பாடுவாங்க. இந்த ஸ்ரீ ஈஸ்வபனிஷத்துல வரக்கூடிய இந்த வசனம் 17, 18 வந்து இதை பாடுவாங்க. இதுல வந்து ஒரு பகவானே, நீ இதயத்துல சீற்று இருக்கிறார், சரிங்களா? நான் உனக்கு பண்ண சேவையெல்லாம் நீ ஞாபகம் வச்சுக்க. நான் பண்ணதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கன்னா என்ன சொல்ல வராங்கன்னா, தன்னோட பக்தி தொண்டை, பகவானே நான் பண்ண பக்தி தொண்டை ஞாபகம் வச்சுக்க. நான் வந்து இந்த உடல்ல விட்டு போறேன், ஆனா நான் பண்ண பக்தி தொண்டை ஞாபகம் வச்சுக்க. நான் பண்ண நாம யக்ஞ ஞாபகம் வச்சுக்க. நான் பண்ண சின்ன சின்ன காரியங்களை ஞாபகம் வச்சுக்க அப்படின்னு. ஏனென்றால் நம்மளுக்கு வந்து ஒரு நம்மளோட இலக்கு வந்து பாத்தீங்கன்னா, நம்மளோட இலக்கு நம்ம கையில, நம்ம வந்து நம்மளோட இலக்கு நம்ம தேர்ந்தெடுக்க முடியாது. அதுக்கான தேர்ந்தெடுக்க முடியாதுன்னா என்னன்னா, நம்ம அதை வந்து நம்ம கரெக்டா பண்ணணும். கரெக்டா நம்ம கர்ம நேத்ரேனா ஒரு ஜீவா, ஒரு உயிர்வாளிக்கு வந்து அடுத்த ஜென்மம் வந்து எப்படி வந்து கொடுக்குறாங்க, அடுத்த உடல் வந்து
நம்ம கையில கிடையாது. ஆக்சுவலா நம்ம பண்ண செயல், நம்ம பண்ண பக்தி, நம்ம பண்ண கர்ம விளைகள், கர்மங்களோட காரணமாக அதோட விளைவு வந்து பகவான் வந்து அதை அனுமதிக்கிறார். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சோ சரீரம் பஷ்மந்தம்னா என்ன? பஷ்மந்தம்னா சாம்பலாக மாறிய பின் சாம்பலாக போதும். ஓம் ஓம் வந்து எம்பெருமான். இங்க வந்து ஓம் வந்து அது வந்து ஒரு ஒளி மூலமாக பகவானை வந்து நம்ம அணுகிறோம். இதை ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோமா ஈஷோபநிஷத்துல எங்கனாது ஓம் என்ற வார்த்தைய? ஈஷோ பிரபு. எங்க பார்த்திருக்கோம்? ஓம் முதலாவதுல பார்த்தோம். ஓம் அதம் பூர்ணம் இதம் பூர்ணம் அப்படி நிறைய பார்த்தோம். ஓம் பூர்ணம் அத பூர்ணம் இதம் பூர்ணம் தா அது பார்த்தோம்ல. கரெக்ட். ஓம். சோ ஓம்ன்றது வந்து கிருஷ்ணரை வந்து குறிக்கிறது. ஆனா வந்து கிருஷ்ணா அப்படின்றது பேரு. ஓம்ன்றது வந்து சவுண்ட் ரெப்ரசன்டேஷன். அதாவது கிருஷ்ணரை தான் குறிக்குது. ஓம் ஓம் அதை பிரிக்கலாம். ஓம்ன்றதை பிரிக்கலாம். பட் பகவானை குறிக்கிறது. ஓம் கிரதா கிரதோ ஸ்மரா கிருத்தம் ஸ்மரா. ஓம் எம்பெருமானே, எல்லா யாகங்களின் அனுபவிப்பாளரே, ஸ்மரா தயவு செய்து நினைவில் வைத்துக் கொள்ளவும். எதை? கர்த்தம்னா என்னால். கர்த்தம்னா என்ன? கர்த்தானா என்ன? கர்த்தானா யாரு? கர்த்தானா என்ன மீனிங்? நம்மளோட செயல். வேற யாரு? வேற என்ன சொன்னாங்க மாதாஜி? அனுபவிப்பாளர் பிரபு. அனுபவிப்பாளர். கர்த்தானா என்ன? கர்த்தானா என்ன? தமிழ்ல கூட இந்த ஒரு வார்த்தை இருக்குல்ல, காரணகர்த்தா அப்படின்னுவாங்க. அப்படின்னா என்ன மீனிங்? பரம்பொருள். காரணகர்த்தா. கர்த்தானா என்ன? காஸ். ஓகே. கர்த்தானா வந்து டூவர். நான் தான் பண்ணேன். ஐயோ, இந்த காரண கர்த்தாவே நீதான் ஐயா அப்படி நம்ம கேள்விப்பட்டிருக்குமா இல்லையா? சில பேர் பொறுப்பாளி பண்றது செயல் பண்றது. கர்த்தக மித்தி மன்னியத்தே. அது வந்து ஒரு வசனம் இருக்கு. என்ன வசனம்? அகங்கார விமுடாத்மாக கர்த்தக மித்தி மன்னியத்தே. அதாவது நம்ம நினைக்கிறோம் நான் தான் இந்த செயலை பண்ணி முடிச்சேன்னு. பட் ஆனா ஒரு செயலை பண்ணி முடிக்க நிறைய விஷயங்கள் வந்து சார்ந்து இருக்கிறது. எனவே இங்க வந்து என்னது? கர்த்தம் நம்ம சொல்றோம். ஓம் கர்த்தோ ஸ்மரா கர்த்தம் ஸ்மரா. தயவு செய்து பகவானே, நான் பண்ண காரியங்களை கொஞ்சம் நினைவு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றோம். கர்த்தா ஸ்மரா கிருத்தம் ஸ்மரா. உன்னத பயனாளியே ஸ்மரா, தயவு செய்து நினைவில் வைத்துக் கொள்ளவும். கிருத்தம், தங்களுக்கு நான் செய்தவை அனைத்தையும் ஸ்மரா, தயவு செய்து நினைவில் வைத்துக் கொள்ளும். மொழிபெயர்ப்பு படிங்க மாதாஜி. இந்த தற்காலிகமான உடல் எரிக்கப்பட்டு சாம்பலாகட்டும். அதன் பிராணன் ஒட்டுமொத்த காற்றுடன் கலக்கட்டும். தற்போது எம்பெருமானே, எனது எல்லா ஜாகங்களையும் தயவு செய்து நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எனது செயல்களின் இறுதி பயனாளி தாங்களே என்பதால் நான் தங்களுக்காக செய்திருப்பவை அனைத்தையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த தற்காலிகமான உடல் எரிக்கப்பட்டு சாம்பலாகட்டும். சரி, ஓகே. உடல் வந்து சாம்பலாகட்டும். வேற ஏதாவது பண்ண முடியுமா உடலை வச்சு? அந்த உடலுக்கு வேறொரு புது உருவம் கொடுக்கலாம். உருவம் எப்படி வரும் உடலுக்கு? உடல் போகிவிடும். ஆத்மா வந்து வேற ஒரு உடலுக்கு அது உருவம் தரும். இப்ப வந்து பிரிக்கிறாங்க. சார் வந்து பாத்தீங்கன்னா உடல் நம்ம உடல்ன்றோம். உடல்ல வந்து நிறைய லேவல் நிறைய வந்து பகுதி இருக்கு. நம்ம பார்க்கக்கூடிய உடல் வந்து பாத்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு பௌதீக உடல்.
ம். சோ இந்த உடல் வந்து சாம்பலாகி போகும், சாம்பலாகி போகும். இல்லைன்னா வந்து என்ன ஆகும், மண்ணோட மண்ணாக போகும். இது ரெண்டு தானே. இப்போ செத்தவங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஒருத்தவங்க இறக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவாங்க, ஒண்ணு எரிப்பாங்க இல்ல புதைப்பாங்க, வேற ஏதாவது பண்ணுவாங்களா? இல்ல இல்ல பிரபு. இல்ல மூணாவது என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ பழைய காலத்துல பாத்தீங்கன்னா மூலான என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நதியில போட்டுருவாங்க. கங்கை நதி, யமுனை நதி, நதியில போட்டுருவாங்க. நதினா என்ன அது ஓரம் கட்டி ஓரமா போயிடும். அப்புறமா வந்து அது மண்ணோட மண்ணாகிவிடும். எப்படினாலும் எண்டு ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு எரிப்பாங்க, இல்லைன்னா மண்ணோட மண்ணா போயிடும். அவ்வளவுதான். சோ வந்து இந்த உடல் வந்து அத அதுக்கு ஏதாவது நம்ம நம்ம இந்த உடலை நம்மளுக்கு உடலுக்கு நம்ம சரி நம்ம ஒரு சிறந்த இந்த உடலுக்கு வந்து நல்லது பண்ணோம் அப்படின்னா என்ன ஒரு எடுத்துக்காட்டு, இந்த உடலை வந்து நம்ம நல்லா பயன்படுத்தணும்னா என்ன ஒரு எப்படி அதுக்கான உதாரணம் என்ன, உடலை வந்து நன்றாக பயன்படுத்தினோம் அப்படின்றதுக்கான உதாரணம் என்ன? இல்லைன்னா இன்னொரு வாட்டி நான் வேற வாட்டி கேட்கிறேன். நம்ம வாழ்ந்த வாழ்க்கையில நான் உடலை வந்து நன்றாக பயன்படுத்தினேன் அப்படின்னு எப்ப சொல்லலாம்? கிருஷ்ணருக்கு சேவை செய்தால். கிருஷ்ணருக்கு சேவை செய்தால் அந்த உடல் வந்து ஒரு புனித உடலாக மாறுகிறது. அதாவது வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு உதாரணம் சொல்ல போனா, சன்னியாசி எடுக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்கள வந்து யூஸ்வலா எரிக்க மாட்டாங்க. அவங்க உடலை வந்து புதைச்சிருவாங்க, சமாதி ஆக்கிடுவாங்க. ஏன்னா வந்து ஒரு 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 அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல போனா, ஒரு இரும்பு கம்பி வந்து ஒரு நெருப்புல வச்சீங்கன்னா, அந்த இரும்பு கம்பி வந்து அந்த நெருப்புல வைக்க 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 அந்த இரும்பு கம்பி வந்து அந்த நெருப்பு மாதிரி ஆயிடும். அந்த நெருப்புக்கும் அந்த இரும்பு கம்பிக்கும் வித்தியாசம் இல்லாம அதுவும் வந்து நல்லா வெப்பமாக பயங்கர நெருப்பா இருக்கும். அதுபோல இந்த உடல் வந்து பௌதிகமாக இருந்தாலும் கூட அது ஆன்மீக செயலில் வந்து ஈடுபடுத்தும் போது அந்த உடல் வந்து தூய்மையாக. சரி, எனிவே அந்த உடல் வந்து சாம்பலாக, அந்த உடல்ல வந்து அவ்வளவா நம்மளுக்கு வந்து பெனிஃபிட் இல்ல. உடல் வந்து சாம்பலாகிவிடும். அன்லெஸ் அன்டில் அதை வந்து கிருஷ்ண சேவையில பண்ணோம். அதுக்கப்புறம் அதன் பிராணன் ஒட்டுமொத்த காற்றுடன் கலக்கட்டும். சோ உடல்ல வேற என்ன இருக்கு, பிராணம் இருக்கு. அந்த பிராணம் வந்து காற்றோட கலக்கட்டும். சோ உடல் சாம்பலாக விடும், காற்றோடு கலந்து விடும். அப்புறம் எம்பெருமானே எல்லா யாகங்களையும் தயவு செய்து நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சோ அப்ப இந்த இடத்துல மீதி என்ன இருக்கு? உடல் போயிடுது, பிராணம் போயிடுது, மீதி என்ன இருக்கு? உபரிஷ் சொல்லுங்க. சேவையா பிரபு? செஞ்ச சேவையா? சேவா? இல்ல வேற என்ன இருக்கு? ஒரு மனம் ஒரு மனம் புத்தி அகங்காரம் பிரபு. மனம் புத்தி அகங்காரம் வேற. ஜீவாத்மா, மனம் புத்தி அகங்காரம். ஜீவாத்மா கரெக்ட். இப்போதைக்கு ஜீவாத்மா தான் பாக்குறோம். மனம் புத்தி அகங்காரம். சோ இந்த மனம் புத்தி அகங்காரம்லாம் வந்து இப்போ வந்து அது வந்து தூய்மை ஆயிடுது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருக்க 2 வசனங்களையும் வந்து யார் பேசுறான்னா, தன்னுணர்வை பெற்ற ஒரு ஆத்மா, செல்ஃப் ரியலைஸ்டு சோல், ஒரு பியூர் டிவோட்டி பேசுறாரு. சரிங்களா? சோ அவரு பொறுத்தவரையும் அவரோட மனம் அகங்காரம் கிடையாது. he doesn't have false ego. ஏன்னா வந்து அவருக்கு வந்து அவர் வந்து ஒரு உயர்ந்த நிலையில இருக்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு வந்து உங்களை பார்த்தாகணும், எனக்கு வந்து உங்களை பார்த்தாகணும், எனக்கு வந்து இந்த முகத்தை பார்த்தாகணும், இந்த இந்த பிரகாசமான ஒளியை நீக்குங்க, எனக்கு வந்து இந்த அருவ பிரம்மனான இந்த பிரம்மஜோதி தேவையில்லை, எங்களுக்கு மூஞ்ச பார்க்கணும் அப்படின்னு வந்து ரொம்ப ஆர்வமாக பேசுகிறார். இந்த இடத்துல வந்து என்ன பண்றாருன்னா, எனக்கு வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் பண்ணதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் பண்ணதுன்னா என்ன என்ன பண்ணது, நீங்க என்ன சொல்றாரு, நான் எனது எல்லா யாகங்களையும் தயவு செய்து நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என்ன யாகத்தை ஞாபகம் வச்சுக்க சொல்றாரு? எனது எல்லா யாகங்களையும் தயவு செய்து நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்ன்றாரு. என்ன யாகம் பத்தி பேசுறாருங்க? அவர் செய்த பக்தி தொண்டு. பக்தி தொண்டுல என்ன யாகம்? ம். பக்தி தொண்டுல யாகம் பண்றோமா?
யக்யா பத்தி பேசுறாரு. யாகம்னா யக்யா. பக்தி தொண்டுல என்ன யக்யா பண்றோம்? எங்களோட ஈகோ அதெல்லாம் எரிச்சிடுறோம். ஓகே, சங்கீர்த்தன் யக்யா. இந்த சங்கீர்த்தன் யக்யத்தை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்றாரு. அப்படி எனது செயலின் இறுதி பயனாளி தாங்களே என்பதால் நான் தங்களுக்காக செய்திருப்பவை அனைத்தையும் நினைவில் வைத்துக் கொள்ளும். சரி, நம்ம என்ன செய்யணும்? நம்ம இப்ப நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்டவை நீங்க வந்து பிறக்கும் போது எடுத்துட்டு வந்தீங்களா? உங்ககிட்ட இருக்கிறது உங்க உடலாகட்டும் சரி, உங்க பொருளாகட்டும் இருக்கட்டும் சரி, உங்க செல்வாக்காக இருக்கட்டும் சரி, உங்கள் பேரு, புகழ், பணம், அந்தஸ்து, இதெல்லாம் நம்ம எடுத்துட்டு வந்தோமா? இல்ல இதெல்லாம் நம்ம உற்பத்தி செஞ்சோமா? நம்ம சாப்பாடு உற்பத்தி, நம்ம ஆப்பிள் உற்பத்தி செஞ்சோமா? நம்ம ஏதாவது அரிசி கூட, ஒரு அரிசி நம்ம தயாரிச்சோமா? என்னத்தை செஞ்சோம்? என்ன நீங்க சொல்லுங்க. நான் தங்களுக்கு செய்திருப்ப அனைத்தையும் நம்ம மிஞ்சி என்ன செஞ்சிருப்போம்? என்ன செஞ்சோம்? என்ன பண்ண முடியும் நம்மளால? ஒண்ணும் பண்ண முடியாது. ஒண்ணுமே பண்ண முடியாது. பகவான் கருணை இல்லைன்னா ஒரு அணு கூட அசையாது, ஒரு புல்லு கூட அசையாது. அப்புறம் நம்ம எப்படி நம்ம எப்படி பீத்திக்க முடியும்? தமிழ்ல சொன்னா பீத்திக்க முடியும். நம்ம எப்படி வந்து இது வந்து என்ன சொல்றது, ப்ரைடுக்கு என்ன சொல்றது தமிழ்ல? அகங்காரம் ஃபால்ஸ் ஈகோ. ப்ரைடுக்கு என்ன சொல்லுவாங்க தமிழ்ல? ஆணவத்துல ஆடும். ஆணவம் கரெக்ட். பிகாஸ் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஒரு தமிழ் ஆங்கிலத்துல சொல்றாங்க, beggar is proud of his penny. இப்ப நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இப்ப உங்க வீட்டுக்கு வரேன். நீங்க ஒரு சொந்த வீடு வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் உங்க வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வந்துட்டு நான் சொல்றேன், சே எனக்கு இந்த வீடு தேவையே இல்லை, நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போறேன்றேன். நீங்க அப்படியே பார்த்து சிரிப்பீங்க, பைத்தியம் நீ, இது உன் வீடே இல்லை, நீ எதுக்கு இதை வந்து துறவி ஆட்டம் பெரிய ரெனவுன்ஸ் பண்ற? என்னத்த ரெனவுன்ஸ் பண்ற? இது உந்தே இல்லை தம்பி. நான் அப்புறம் வீட்டுக்குள்ள வந்துட்டு நான் என்ன சொல்றேன், இது என்ன பெரிய வீடு, இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, எனக்கு இந்த வீடு தேவையில்லை, இந்த வீட்டுல இருக்க நகை நட்டு சாமா எதுவுமே தேவையில்லை, இந்த வீட்டுல இருக்க சொந்தக்காரங்க தேவையில்லை, நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனா அதெல்லாம் சிரிப்பாங்க, தம்பி இது உந்தே இல்லை பண்ணு. அதே தானே நம்ம பண்றோம் இந்த உலகத்துல. வந்து நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நான் இதை கொடுத்தேன் அதை கொடுத்தேன், நம்ம கிட்ட எதுவுமே இல்லை. அப்ப நான் தங்களுக்காக செய்திருப்ப அனைத்தையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்னா நம்மளால என்ன பண்ண முடியும்? நம்மளால ஒரே ஒரு விஷயம்தான், நம்மளால அந்த அன்பார்ந்த பக்தி தொண்டு, லவ்விங் டிவோஷனல் சர்வீஸ், அதை தான் பண்ண முடியும். நம்ம இப்போ கங்கைக்கு போறோம், கங்கைக்குள்ள போயிட்டு குளிக்கிறோம். கங்கையில போயிட்டு குளிக்கிறவங்க நம்ம என்ன சொல்றோம்னா, அந்த கங்கை தண்ணியை எடுத்து நம்ம என்ன சொல்றோம், ஏ கங்கா மா, ஓ மதர் கங்கா அப்படின்னு சொல்லிட்டு கங்கைக்கே நம்ம வந்து அபிஷேகம் பண்றோம். அப்போ வந்து கங்கை நதி ஏத்து கங்கைக்கே விடுறோம். அப்ப என்ன பெரிய விஷயம் என்னன்னா, நம்மளோட பக்தி, நம்மளோட ஸ்ரத்தா, நம்மளோட பக்தி, நம்மளோட அன்பை வந்து அந்த இடத்துல வந்து கங்காக்கு செலுத்துறோம். அதுதான் நம்மளால கொடுக்க முடிய ஒரே ஒரு விஷயம். நம்ம வந்து கடவுளுக்கு என்ன கொடுக்க முடியும்? பக்தி இல்லையா? பகவான் என்ன சொல்றாரு? பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் சொல்றாரா? பகவான் சொல்ற, பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததாகம் பக்தியா உபாகதம் அஸ்னாமி பிரயாத்மனஹா. 2 வாட்டி பக்தின்றாரு. ஒரு பழமோ, ஒரு பூவோ, ஒரு இலையோ, ஒரு பழமோ, ஒரு பூவோ, இல்ல தண்ணியோ, ஏதாவது ஒரு கூடு. இப்ப நம்ம தயாரிச்சோமா? பூவை நம்ம வந்து அதுக்கு தயாரிச்சோமா? இல்ல பழத்தை இல்ல ஒரு இலை, ஒண்ணுமே பண்ண முடியாது, ஒண்ணுமே தயாரிக்க முடியாது.
அதனால நம்ம கடவுள் கொடுத்ததே எடுத்து கடவுளுக்கே கொடுக்குறோம். ஆனா என்னன்னா பக்தியோட கொடுக்குறோம். இந்தா கிருஷ்ணா, இந்தா எடுத்துக்க கிருஷ்ணா, இது வந்து உனக்கு தான். ஆக்சுவலா நீ கொடுக்கறது பார்த்தா நான் யூஸ் பண்ண முடியும். ஆக்சுவலா நம்ம கிட்ட இருக்கிற எல்லா நல்ல விஷயங்களும் சரி, எல்லா விஷயங்களும் சரி, கடவுள் கொடுத்த ஒரு ஒரு gift. புரியுதுங்களா? அனைத்து விஷயங்களும், அனைத்தும் நம்ம இருக்கக்கூடிய, நம்மளால முடியக்கூடிய, நம்மளால பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து எல்லாமே வந்து நம்ம நினைக்கிறோம் நம்ம என்கிட்ட நிறைய டேலண்ட் இருக்கு, எனக்கு நிறைய ஸ்கில் இருக்கு, என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, எனக்கு இந்த மைண்டு பயங்கரமா வேலை செய்யும், நான் ரொம்ப இன்டெலிஜென்ட், நான் இன்டெலெக்சுவலி எனக்கு ஐக்கியூ ரொம்ப இது இருக்கு, என்னால கவர்ச்சிகரமாக பேச முடியும், என்னால மெமரி ரொம்ப பவர், நான் ஸ்ட்ராங். எல்லாமே போயிடும். எல்லாமே ஒரு நைட் ஒரு செகண்ட்ல கடவுள் வேணா எடுத்துக்கலாம். நான் நிறைய ஞாபகம் வச்சுப்பேன், எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுப்பேன். ஒரு பட்டன் அமுக்குனா போதும், ஒண்ணுமே ஞாபகம் வைக்க முடியாது. நம்மளால வந்து நம்ம யாருன்னே தெரியாம ஆயிடும். இல்லையா? நம்ம நிறைய பார்த்திருப்போம். நம்ம வந்து ஒரு நிமிஷத்துல இருப்பாங்க, ஒரு நிமிஷத்துல வந்து அவங்களால பேச முடியாது, ஞாபகம் வச்சுக்க முடியாது. ம். ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க எல்லா நல்ல குணங்களும் சரி, நல்ல விஷயங்களும் சரி, நல்ல குடும்பமும் இருக்கட்டும், நல்ல படிப்பு இருக்கட்டும், நல்ல உடல் வாகனம் இருக்கட்டும், நல்ல ஒரு சொந்தமா இருக்கட்டும், எது இருந்தாலும் சரி, அது எல்லாமே வந்து கடவுள் கொடுத்திருக்க ஒரு கிஃப்ட். கிஃப்ட்டுக்கு என்ன சொல்லுவாங்க தமிழ்ல? கடவுள் கொடுத்த கொடை. கொடை. அந்த கொடை கூட, அந்த அம்பர்லா கூட கடவுள் கொடுத்தனே வச்சுக்கோங்க. அது எல்லாமே கிஃப்ட். ஸோ அதை நம்ம பயன்படுத்துறோம், நம்ம எப்படி அதை வந்து கடவுளுக்கு வந்து அதை ஆஃபர் பண்றோன்றத பொறுத்து தான் பக்தியே. இதெல்லாம் நான் வச்சுக்கன்னு சொல்றாரு. அதாவது வந்து எப்படின்னா அவர் ஒரு சிம்பிள், அதாவது எப்படியாவது ஏன் ஏன் அப்படி ஞாபகம் வச்சுக்க சொல்றாருன்னா, இது வந்து ஒரு பிளாக்மெயில் கிடையாது. நம்ம யூஸ்வலா வந்து இந்த மாதிரி டாக்டிக்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். நான் உனக்கு அப்படி பண்ணல, ஏன்பா அப்படி பண்ற நீ, நான் உனக்கு அது பண்ண, நான் அன்னைக்கு வந்து நீ வந்து நீ வந்து நீ சாப்பிடும்போது நான் தான் சாப்பாடு போட்டேன் ஞாபகம் இருக்கா உனக்கு, நான் உனக்கு இது கொடுத்தல, நான் காசு கொடுத்தேன் ஞாபகம் இருக்கா, இப்படி பண்றியப்பா. அந்த மாதிரி கிடையாது. இதை புரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஒரு டிவோட்டி வந்து ஒரு பிளாக்மெயில் டீலிங் கிடையாது. கிருஷ்ணா, நான் உனக்கு 2 வருஷம் சேன் பண்ணேன், ஏகாதசி எல்லாம் எவ்வளவு வாட்டி இருந்தா தெரியுமா, நான் ஒரு ஏகாதசி கூட விடாம எல்லாம் பக்காவா இருந்தேன், நான் வந்து பகவத்கீதா டெய்லி படிச்சேன், என்ன கிருஷ்ணா எனக்கு இப்படி பண்ற, இதுக்காண்டியா நான் வந்தேன் கோயிலுக்கு, இதுக்காண்டியா நான் பண்ணேன் அப்படின்னா, இது வந்து ஒரு ஒரு பிசினஸ் டிரான்சாக்ஷன் ஆயிடும். இங்க வந்து அது பிசினஸ் டிரான்சாக்ஷன் இல்ல. அவர் வந்து என்ன சொல்றேன்னா, என்னை எப்படியாவது உன் பக்கத்துல உன்னோட இலக்கை எடுத்துக்க. நம்ம முன்னாடியே பேசணும் 2 வசனத்துக்கு முன்னாடியே பேசணும். என்ன பேசணும்னா, அவனோட இலக்கு என்னன்னா, நான் வந்து கிருஷ்ணா உன்கிட்ட வரணும், நான் உன்னை பார்க்கணும் கிருஷ்ணா, எப்படியாவது எடுத்துக்க, எனக்கு போதும், எனக்கு எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை இந்த உலகத்துல. சரி, எனக்கு மோட்சம் வேணும், ஆனா மோட்சம்னா எனக்கு வந்து அந்த பிரம்மத்துல ஐக்கியம் அந்த மாதிரி கிடையாது. நான் உனக்கு சேவை பண்ணும் கிருஷ்ணா, நான் உனக்கு வரணும், ஞாபகம் வச்சு கிருஷ்ணா, ப்ளீஸ் கிருஷ்ணா அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ஹியூமிலிட்டியா கேட்குறாங்க. ஸோ இதுல வந்து ஒரு ஒரு ஸ்லைட் ஒரு 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 தின்னு சர்ஃபேஸ் ஆக்சுவலா அந்த ஒரு தன்னடக்கத்துக்கும், ம், அந்த காம்ப்ளெக்ஸ் இல்ல இன்ஃபீரியாரிட்டி சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரி யோசிக்கிறதுக்கும் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு நூல் தான். எப்பவுமே வந்து நம்மளை பத்தி ரொம்ப ரொம்ப தாழ்மையா நினைச்சிட்டு இருந்தா அது வந்து இது கிடையாது, அது தன்னடக்கம் கிடையாது. ஏன்னா தாழ்மையா நினைக்கிறதுனாலும் சரி, உயர்ந்த நிலை நடந்தாலும் சரி, அங்க வந்து அங்க சென்டர் யாருன்னா நம்ம ஆல்வேஸ் திங்கிங் அபவுட் அவர் செல்ஃப். அது ஹியூமிலிட்டி கிடையாது. கிருஷ்ணரை பத்தி நினைக்கணும். கிருஷ்ணருக்கு நான் எப்படி வந்து ஒரு கருவியாக இருந்து ஒரு தொண்டு செய்யணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோட இருக்கிற இது. புரியுதா? நான் டிஃபரன்ஸ் தெரியுதா இல்லைன்னா எனி கொஸ்டின்? ஹரே கிருஷ்ண பிரபு, நீங்க விளக்குன நல்லா புரிஞ்சிச்சுது. இப்ப பிரபுபாதா சொல்றாரு, நம்ம கடவுள், நீங்க கடவுளை பார்க்க முயற்சி செய்யாத, நீ செய்யற சேவையை பார்த்து கடவுளே உன்னைய பார்க்க விரும்பணும்னு சொல்றாரு. அதே மாதிரி ஒரு தூய பக்தன் அவன் நரகத்துக்கு போறதுக்கோ சொர்க்கத்துக்கு போறதுக்கோ அவன் கவலைப்படுற இல்ல. அப்படி இருக்க இப்ப இவர் ஒரு அன்பால சொல்றத அஹ், அஹ், என்ன மாதிரி நாங்க அதை எக்ஸ்பெக்ட் பண்றத? இது வந்து ஒரு ஹெல்ப்லெஸ்னஸ். அதாவது வந்து இப்ப பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தை வந்து இப்போ அவங்க அம்மாவை தேடுதுன்னா எப்படி அழுவும், எப்படி வந்து அது பதறும், புரியுதுங்களா? அது வந்து ஆர்டிபிஷியல் கிடையாது.
இப்போ குழந்தை வந்து அவங்க அம்மா தேடுறதை நீங்க பாத்திருக்கீங்களா? எஸ் பிரபு. எப்படி அந்த இடத்துல போயிட்டு குழந்தை சும்மா நடிக்காத எப்ப பார்த்தாலும் அப்படின்னு சொல்ல முடியுமா? நான் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா அது வந்து ஒரு ஹெல்ப்லெஸ்னஸ், ஒரு ஹெல்ப்லெஸ் சிச்சுவேஷன். அதாவது முடியல, அதுக்கு வந்து எனக்கு எப்படியாவது உதவு கிருஷ்ணா அப்படின்ற ஒரு இது வந்து இந்த இடத்துல இருக்கு. இதை நம்ம தப்பா புரிஞ்சு கூடாது. ஏன்னா யாரு கையில இருக்கு நீங்க சொல்லுங்க. கிருஷ்ணரோட பேர் வந்து முகுந்தா. முகுந்தானா விடுவிப்பவர், அதாவது வந்து லிபரேஷன் கொடுப்பவர், முக்தியை கொடுப்பவர் தான் முகுந்தா. சோ அப்படின்னு இருக்கும்போது நம்ம வந்து ஒரு நம்மளோட ஸ்டேட் ஆஃப் இது வந்து எப்படின்னா, ஒரு அவங்களோட மனப்பக்குவம் எப்படி இருக்கு பாருங்க. அந்த பக்தனோட மனப்பக்குவம் எப்படி இருக்கு, அவனோட அவனோட மூடுக்கு தமிழ்ல என்ன சொல்றது? மனநிலையா பிரபு? மனநிலை, மனப்பக்குவம். அவன் உடலை விட போறான். உடலை விடும்போது என்ன மாதிரியான ஒரு இது பாருங்க. அதாவது வந்து அவனோட எக்ஸ்பிரஷன் இது வந்து அவனோட, அதாவது நான் உன்னை நம்பி இருக்கேன் கிருஷ்ணா அப்படின்றது வந்து இங்க வெளிப்படுத்துறான். ஐ எம் ஃபுல்லி டிபெண்டன்ட் ஆன் யூ கிருஷ்ணா. புரியுதுங்களா? தேங்க்யூ பிரபு. அதுதான் வந்து ஏன் அப்படி கேக்குறாங்கன்னா, ஏன் இந்த மாதிரி பாருங்க, இது ஏன் வந்து அப்படி பேசுறாங்க, அப்படி ஏன் இந்த மாதிரி மனப்பக்குவம் வருது புரிஞ்சுக்கணும். ஏன் இப்படி பேசுறாங்க, ஏன் இந்த மனப்பக்குவம் வருதுன்னா, அப்பதான் வந்து கருணையை கேட்க முடியும். நீங்க நான் வந்து இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இப்போ கோயில்ல சாப்பாடு போடுறாங்க, ஓகேங்களா? எஸ் பிரபு. கோயில்ல சாப்பாடு போடுறாங்க. இப்போ வந்து கோயில்ல வந்து இப்போ 2 பேர் வராங்கன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு உதாரணம் சொல்றேன். 2 பேர் வராங்க. ஒருத்தர் வந்து நல்லா வீட்ல எல்லாம் சாப்பாடுலாம் இருக்கு, சாப்பிடுறாரு. காலைல பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எல்லாமே இருக்கு. அவர் வந்து கோயிலுக்கு போறாரு, லைன்ல நிக்கிறாரு, சாப்பாட வாங்குறாரு. கொஞ்சமா ஏதோ குடுக்குறாங்க, ஏதோ வாங்குறாரு, சாப்பிடுறாரு. அதே லைன்ல இன்னொருத்தர் வந்து ஒரு 4 நாளா சாப்பிடல. ஏன்னா சாப்பாடுக்கு வழி இல்ல. அப்ப அவருக்கு வந்து அந்த பிளேட் கிடைக்கிறதுக்கும், ஒரு பொதுவா நான் நல்லா சாப்பிட்டு நல்லா வந்து, அதாவது வந்து கோயில்ல வந்ததுமே சரி பிரசாதம் சாப்பிடணுமே அப்படின்ற அதனால வந்து பிரசாதம் வந்து இவருக்கு வந்து அதிகமா மர்சி, அவருக்கு அதிகமா மர்சி அப்படி கிடையாது. அவரோட அவரோட டிபெண்டன்ஸ், அந்த பிளேட் வந்து அவர் உயிரையே காக்கக்கூடிய சக்தி இருக்காது. அப்ப அவர் வந்து அந்த எப்படி வந்து அந்த பிளேட்டை நம்பி இருக்காரு, அந்த சாப்பாடை எப்படி நம்பி இருக்காரு, அந்த சாப்பாடை சாப்பிடும் போது அவருக்கு வந்து நிச்சயமா வந்து அவருக்கு வந்து ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கும். கிருஷ்ணா எப்படியோ காப்பாத்திட்டாரு, கிருஷ்ணரே வந்து காப்பாத்திட்டாரு, எனக்கு இந்த சாப்பாடு கிடைக்கலன்னா அவ்வளவுதான். சோ அந்த மாதிரியான ஒரு டிபெண்டன்ஸ் இருக்கும் போது என்ன ஆகும்னா, அந்த கருணையை வந்து கேட்கலாம். கருணையை கேட்கிறாரு, எனக்கு எப்படியாவது கருணை காமி கிருஷ்ணா, ப்ளீஸ் கிருஷ்ணா, நான் உன்னை தான் நம்பி இருக்கேன், நான் உன்னை நிறைய சேவை பண்றேன், நீ எனக்கு எப்படியாவது கருணை கொடுங்க. இது வந்து ஒரு மெட்டீரியல் டிரான்சாக்ஷன் கிடையாது. அதுதான் நான் சொல்ல வரேன். இது வந்து ஒரு பௌதிகமான ஒரு பரிமாற்றம் கிடையாது. கிருஷ்ணா, நான் உனக்கு பக்தி தொண்டு செஞ்சேன், நீ எனக்கு எப்படின்னா முக்தி கொடு, அப்படி கிடையாது. இருந்தாலும் கிருஷ்ணர் தருவாரு, அது அவர் இஷ்டம். நம்ம அப்படி பண்ணக்கூடாதுல்ல. ஏன்னா அது வந்து ஒரு அபராதம் ஆயிடும். நம்ம காலையில வந்து ஒரு அபராதம் வந்து பேசுறோம். என்ன அபராதம் பேசுறோம்? டு நாட் கமிட் சின்ஃபுல் ஆக்டிவிட்டிஸ் அண்ட் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஹோலி நேம். அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழ்ல என்ன? தமிழ்ல என்ன அர்த்தம்? நாம ஜபத்தை காரணம் சொல்லி இப்ப பாவ செயல்களை செய்யக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து ஜபம் பண்ணோம்னா பாவத்தை எல்லாத்தையும் அழிக்கும், கர்மா எல்லாத்தையும் அழிக்கும். ஓ அப்படியா? அப்போ வந்து நான் நாம ஜபம் பண்ணா பாவம்லாம் போகும். அப்போ நான் பாவம் பண்ணிட்டு 2 ரவுண்ட் எக்ஸ்ட்ரா பண்ணா அந்த பாவத்தோட இது போயிடுமா அப்படின்ற மாதிரி பண்ணக்கூடாது. அப்ப நம்மளே ஏமாத்திக்கிறோம் தானே. சோ அதுதான் இந்த இடத்துல வந்து என்னன்னா ஒரு ஹெல்ப், இந்த இதுல நம்ம என்ன பண்ணீங்கன்னா ஒரு ஹெல்ப்லெஸ்னஸ். அதாவது வந்து இப்போ இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, இப்போ நீங்க ஒரு வீட்டுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க என்னதான் கதவு தட்டினாலும் உள்ள இருக்க ஆள் வந்து கதவை திறக்கணும். அப்பதான் நீங்க வீட்டுக்குள்ளேயே போக முடியும்.
ஸோ நீங்க போயிட்டு வீட்டு முன்னாடி நின்னா திறக்கணும்னு அவசியம் கிடையாது. அங்க வீட்டுல இருக்கவங்க வந்து ஒத்துக்கிட்டு ஓகே வா உள்ளன்னு கூப்பிடணும் இல்லையா? பின்ன நீங்க நீங்க கரெக்டா இல்லையா? நான் இப்போ உள்ள இருக்க ஆளு வந்து கூப்பிட்டா தானே, கதவை திறந்தா தானே. ஸோ அது போல வைகுண்ட துவாரம் இருக்கு பாத்தீங்களா? வைகுண்ட துவாரத்துல நம்ம போய் நிக்கலாம். ஆனா கிருஷ்ணர் மனசு வச்சாதான் வந்து உள்ள வரணும். நம்ம வந்து அதை கிருஷ்ணரை நம்பி இருக்கணும். ஏன்னா அவர் தான் முக்தி தர போறாரு. நான் இப்ப உடலை விட போறேன் கிருஷ்ணா, இந்த உடலை போக போகுது, இந்த உடல் சாம்பலாக போகுது, என் உடல்ல இருக்க அந்த காத்து எல்லாமே வந்து காத்தோடு காத்தா கலக்க போகுது. எனக்கு இருக்க அந்த உங்களை நம்பி இருக்கேன், எனக்கு கருணையை காட்டுங்க, எனக்கு வந்து எப்படியாவது நல்ல இலக்கு, அந்த கோலோக்க விழுந்தா அவனுக்கு இலக்க கொடுங்க அப்படின்றது. அது போக இலக்க விட எனக்கு எப்படியாவது தொண்டை கொடுங்க, சேவையை கொடுங்க, எனக்கு வந்து அடுத்த ஜென்மம் எதுனாலும். சோ மகாபிரபு என்ன சொல்றாரு? நான் தனம் நான் ஜனம் நான் சுந்தரிம் கவித்தம்பா ஜெகதீச காமியே மம ஜென்மனீஸ்வரே பவத்தார் பக்தி ஐ துக்கி தொய். மகாபிரபு என்ன வேண்டார்னா, எனக்கு காசு வேணாம், எனக்கு வந்து நல்ல அழகான பக்தர்கள் இருக்கக்கூடிய அந்த ஆப்போசிட் ஜெண்டர் வேணாம், எதுவுமே வேணாம். எனக்கு என்னன்னா, எனக்கு வந்து கிருஷ்ணா உனக்கு தொண்டு செய்யணும், உனக்கு நான் தொண்டு செய்யணும், எனக்கு முக்தி கூட வேணாம், எனக்கு தொண்டு வேணும், எனக்கு சர்வீஸ் வேணும். அது ஜென்மமா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு எப்படியாவது சர்வீஸை மட்டும் கொடுத்துரு கிருஷ்ணா, அதை மட்டும் எடுத்துடாத அப்படின்ற. ஸோ இது வந்து ஒரு பர்சனல் இன்ட்ராக்ஷன். அதாவது பகவான் கிட்ட ஒரு பர்சனலா சொல்றாரு, பர்சனலா வந்து ஒரு பக்தி ரெசிப்ரோகேஷன் கூட சொல்லலாம் இது. அட் த டைம் ஆஃப் டெத், அதாவது வந்து உயிர் பிரியும் நேரத்தில் பக்தனோட மனப்பக்குவம் எப்படி இருக்கு பாருங்க. இது வந்து ஒரு ஆர்டிபிஷியல்னா தமிழ்ல என்ன? செயற்கையா உருவாக்கப்பட்டது பிரபு. செயற்கை. இது வந்து ஒரு செயற்கையான ஒரு விண்ணப்பம் கிடையாது, செயற்கையா வர்றது கிடையாது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து ஒரு உயர்ந்த நிலை பக்தி தொண்டு பண்ணக்கூடிய உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய ஒரு பக்தனோட விண்ணப்பம். சரி, நம்ம இதை வந்து இமிட்டேட் பண்ண முடியாது, இமிட்டேட் பண்ணக்கூடாது. நம்ம வந்து அதை வந்து இமிட்டேட் பண்ணக்கூடாது. பட் இது மாதிரி நம்ம வந்து ப்ரே பண்ணலாம் கிருஷ்ணர்கிட்ட. we can follow in the footstep. இந்த ப்ரேயரை நம்ம ரிப்பீட் பண்ணலாம். பொருளுரை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் படிக்க மாட்டது. தற்காலிகமான பௌதீக உடல் நிச்சயமாக ஓர் அந்நியமான உடையே. பௌதீக உடலின் அழிவிற்கு பின்னர் ஜீவன் அழிக்கப்படுவதில்லை, அவன் தனது அடையாளத்தையும் இழப்பதில்லை என்று பகவத்கீதை 2.20 தெளிவாக கூறுகிறது. ஜீவனின் அடையாளம் ஒருபோதும் அருவமானதோ உருவமற்றதோ அல்ல, மாறாக பௌதீக உடைக்குத்தான் உருவம் கிடையாது. இது அழிவற்ற நபரின் உருவத்திற்கேற்ப வடிவத்தை ஏற்கிறது. குறைமதி படைத்தவர்கள் தவறாக நினைப்பதைப் போல எந்த ஒரு ஜீவனும் ஆதியில் உருவமற்றவன் கிடையாது. பௌதீக உடலின் அழிவுக்கு பின்னரும் ஜீவன் வாழ்கின்றான் என்னும் உண்மையினை இந்த மந்திரம் உறுதிப்படுத்துகிறது. சோ இங்க பிரபுபாத் வந்து ஃபர்ஸ்ட் தெளிவுபடுத்துகிறாருன்னா, உடல் வேற ஆத்மா வேற. இந்த உடல் வந்து நம்ம எப்படி இந்த உடை போடுறோமோ அந்த உடை மாதிரி, இந்த உடைக்கு அப்புறம் வேற ஒரு உடைய போட்டோம்னா இந்த உடலை மாத்துற மாதிரி அப்படின்றது. நான் அந்நியத்தே அந்நியமானே சரீரே 2.20 கிருஷ்ணர். உடலுக்கு வந்து அழிவு உண்டு, ஆனா ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது. சோ இதுல ஒரு நிறைய விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னன்னா வந்து இந்த ஆத்மாவுக்கு அழிவு இல்லை, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த பிரேயர், இந்த விண்ணப்பம் மூலமாக ஒரு விஷயம் தெளிவா இருக்கு. என்ன தெளிவா இருக்குன்னா, பகவான் கிருஷ்ணர் கிட்ட வந்து அந்த ஆத்மா வந்து எனக்கு வந்து இது ஒரு சக்கரம் மாதிரி, அதாவது பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு அந்த மாதிரி போயிட்டே இருக்கு.
அப்ப எனக்கு வந்து அடுத்த இந்த உடல் முடிய போகுது, இந்த உடல் வந்து சாம்பலாக போகுது, இந்த உடல் வந்து சாம்பலாக போகுது, இந்த பிராணவாயு வந்து போக போகுது. எனக்கு அடுத்த இலக்க வந்து நீங்க வந்து பார்த்து கொடுங்க. ஸோ இந்த மந்திரம் என்ன உறுதிப்படுத்துதுன்னா, அப்பனா வந்து மனிதனுக்கு வந்து அழிவே கிடையாது அப்படின்றத சொல்லுது. அழிவு கிடையாதுன்னா இந்த ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது. அது உடல் மாறிக்கொண்டே போகும். அதுதான் தேகினோஸ்மின் யதா தேகே கௌமாரம் யவனம் ஜரா ததா தேகந்தரா பிராப்தி தீர தத்ரஸ்னா முயத்தே. எப்படி வந்து இந்த ஆத்மா ஒரே உடலில் வந்து ஒரு குழந்தை பருவத்திலிருந்து ஒரு ஆண்மை பருவம் வந்துகிறது, அதுக்கப்புறம் முதுமை பருவமாக மாறுகிறது. ஒரே ஆத்மா இந்த உடல்ல மாறிக்கொண்டே இருக்கிறது, உடல் மாறிக்கொண்டே இருக்கிறது. அதுபோல் பிறப்பு இறப்பின் பொழுது இந்த ஆத்மா வேறொரு உடலை தேடிக்கொண்டு போகிறது, வேறொரு இலக்குக்கு போகிறது. ஸோ அதே போல இந்த ஆத்மா வந்து உருவமற்றவை கிடையாது, அதையும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அழிவுக்கு அப்புறம் ஆத்மாவுக்கு வந்து உருவம் இல்லாம போகுது அப்படிலாம் கிடையாது. அது வேற ஒரு உடலுக்கு போகிறது. அந்த ஆத்மாவின் உருவம் போல அந்த உடல் வந்து அந்த ஆத்மாவுக்கு கிடைக்கிறது. அவ்வளவுதான். அடுத்த பேராகிராஃப் படிக்கும்போது, பௌதீக உலகில் புலனுகர்ச்சிக்கான ஜீவன்களின் சுபாவத்திற்கேற்ப பல வகையான உடல்களை படைத்து பௌதீக இயற்கை அற்புதமான கலைத்திறனை வெளிப்படுத்துகிறது. மலத்தை சுவைக்க விரும்பும் ஜீவனுக்கு மலத்தை உண்பதற்கு உகந்த பௌதீக உடல், அதாவது ஒரு பன்றியின் உடல் வழங்கப்படுகிறது. அதுபோலவே மற்ற விலங்குகளின் தசையையும் இரத்தத்தையும் உண்ண விரும்புவனுக்கு பொருத்தமான பற்களும் வளை நகங்களும் கொண்ட புலியின் உடல் வழங்கப்படலாம். மனிதனோ தசையை உண்பதற்கு பொருத்தமானவன் கிடையாது. அவன் மிகவும் தாழ்ந்த காட்டுவாசியாக இருந்தால் கூட அவனிடம் மலத்தை சுவைப்பதற்கான ஆசை இருப்பதில்லை. நாகரிகமற்ற மனிதர்கள் ஒருவேளை விரும்பினால் தசையை உண்பதற்கு வசதியாக மனிதனுக்கு 2 கோரை பற்கள் வழங்கப்பட்டுள்ள போதிலும் மனிதனுடைய பற்கள் பழங்களையும் காய்கறிகளையும் கடித்து மெல்வதற்கு பொருத்தமான வகையில் அமைக்கப்பட்டுள்ளன. ஸோ இந்த மனித உடல்ல வந்து மனித உடலை விடுங்க, இந்த பௌதிக உலகத்துல பாத்தீங்கன்னா ஆசையை பூர்த்தி செய்வதற்கு போதும். அதாவது பௌதிக உலகில் புலனுணர்ச்சிக்கான ஜீவன்களின் சுபாவத்திற்கேற்ப பல வகையான உடல்களை படைத்து பௌதிக இயற்கை அற்புதமான கலைத்திறனை வெளிப்படுத்துகிறது. பாத்தீங்களா? ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் ஒரு ஆசை, அந்த ஆசையை பூர்த்தி செய்வதற்கான ஒரு உடல். அதனாலதான் இந்த பல்வேறு வகையான உடல்கள் இந்த உலகத்தில் பார்க்கிறோம். இங்க பிரபுபாத் என்ன சொல்றாரு, மலத்தை உண்பதற்காக விருப்பப்படுகின்ற உடல் அது என்னது? பன்றி. கரெக்டுங்களா? அதுக்கு வழங்கப்படுகிறது. மாமிசத்தை உண்வதற்காக விருப்பப்படுகின்ற உடல் புலி, அது இப்போ புலி இருக்கு. ஸோ அது மாதிரி ஒவ்வொரு ஆசைகளுக்கும் முழுமையாக திருப்தி பண்றதற்கும் அதை நிறைவேற்றுவதற்கும் ஒரு சிறப்பான உடல் வந்து இந்த உலகத்துல இந்த பௌதிக பிரபஞ்சத்தின் கிரியேஷன் உற்பத்தி சாலையில வந்து இருக்கிறது. எவ்வளவு வெரைட்டியான ஆசைகள் அப்போ வந்து இந்த உலகத்துல இருக்குன்னு பாத்துக்கோங்க. ஆனா மனித உடல் வந்து இதற்காக கொடுக்கப்பட்டுள்ளது. மனித உடல் வந்து மாமிசம் சாப்பிடுவதற்காக கொடுக்கப்பட்டுள்ளது, அல்லது வந்து இந்த புலன்களை இன்பம் செய்வதற்காகவா கொடுக்கப்பட்டுள்ளது? இல்ல. அதை புரிஞ்சுக்கணும். மனித உடல்ல வந்து ஆன்மீகம் பயில்வதற்கும் பக்தி தொண்டு செய்வதற்கும் தன்னுணர்வை பயிற்சி செய்வதற்கும்
பக்தி, பகவானுக்கு சேவை செய்வதற்கும் இது மாதிரியான ஒரு காரியத்தை பண்றதுக்கு தான் இந்த மனித உடல் கொடுக்கப்பட்டுள்ளது. புரிஞ்சுக்கணும். நம்ம இப்போ நிறைய உடல் இருக்குன்னா எதற்காக நிறைய உடல்கள் இருக்கு இந்த உலகத்துல? பல்வகையான பல்வேறு ஆசைகள் பூர்த்தி செய்வதற்காக சிறந்த உடல் இந்த பௌதிக உலகத்துல இருக்கு. அடுத்த paragraph படிங்க தெரியும். ஆயினும் எப்படி பார்த்தாலும் எல்லா விலங்குகள் மற்றும் மனிதர்களின் பௌதீக உடல்களும் ஆத்மாவிற்கு அந்நியமானவையே. அவை ஜீவனுடைய புலனின்ப இச்சைக்கேற்ப மாறுபடுகின்றன. பரிணாம சுழற்சியில் ஜீவன் உடல்களை ஒன்றன் பின் ஒன்றாக மாற்றுகின்றான். உலகம் முழுவதும் நீரால் நிரம்பியிருந்த போது ஜீவன் நீர்வாழ் உயிரினத்தின் உடலை ஏற்கின்றான். அடுத்ததாக அவன் தாவரமாக பிறக்கின்றான். தாவர பிறவியிலிருந்து பூச்சி பிறவிக்கும், பூச்சி பிறவியிலிருந்து பறவை பிறவிக்கும், பறவை பிறவியிலிருந்து மிருக பிறவிக்கும், மிருக பிறவியிலிருந்து மனித பிறவிக்கும் மாற்றமடைகின்றான். இந்த மனித பிறவியில் எப்போது அவன் ஆன்மீக ஞானத்தை முழுமையாக பெறுகின்றானோ அதுவே மனித பிறவியின் வளர்ச்சி பெற்ற மிக உயர்ந்த நிலையாகும். ஒருவனது ஆன்மீக உணர்வின் மிக உயர்ந்த வளர்ச்சி இந்த மந்திரத்தில் விளக்கப்பட்டுள்ளது. சாம்பலாகும் பௌதீக உடலை கைவிட்டு பிராணவாயுவை ஒட்டுமொத்த வாயு கலவையுடன் கலப்பதற்கு ஒருவன் அனுமதிக்க வேண்டும். பிராணவாயு என்று சுருக்கமாக அறியப்படும் பல்வேறு வகையான காற்றுக்கள் உடலுக்குள் இயங்குவதால் ஜீவனின் செயல்கள் நிறைவேற்றப்படுகின்றன. உடலின் காற்றுக்களை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பதை யோகிகள் பொதுவாக பயில்கின்றனர். காற்றின் ஒரு சக்கரத்திலிருந்து மற்றொன்றிற்கும் ஆத்மா எழுச்சி பெற வேண்டும். மிக உயர்ந்த சக்கரமான பிரம்ம ரந்திரம் வரை அது எழுச்சி பெற வேண்டும். அத்தருணத்தில் பக்குவமான யோகியினால் தன்னைத்தான் விரும்பும் லோகத்திற்கு மாற்றிக்கொள்ள முடியும். ஒரு பௌதீக உடலை கைவிட்டு மற்றொன்றினுள் நுழைவதே அந்த வழிமுறையாகும். ஆனால் எப்போது ஜீவன் பௌதீக உடலை ஒட்டுமொத்தமாக கைவிட்டு ஆன்மீக மண்டலத்தினுள் நுழைகின்றானோ அப்போது மட்டுமே அத்தகு மாற்றங்களின் மிக உயர்ந்த பக்குவ நிலை அடையப்படுகிறது. அதுவே இந்த மந்திரத்தில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. அந்த ஆன்மீக மண்டலத்தில் ஜீவனால் முற்றிலும் வேறுபட்ட ஆன்மீக உடலை வளர்த்து கொள்ள முடியும். அந்த உடல் ஒருபோதும் மரணத்தையோ மாற்றத்தையோ சந்திக்காது. இது இங்க எப்படி ஒரு ஆத்மா ஒரு நிலையாக கடந்து சென்று உயர்ந்த நிலையான மனித உடல் கிடைக்கிறது. ஆனா அந்த மனித உடல்லையும் உயர்தர வாழ்க்கையாக வாழ்வது எப்படி அப்படின்றத இந்த பகுதியில சொல்றாங்க. ஒரு பூச்சியிலிருந்து ஒரு பறவையிலிருந்து ஒரு மிருகம் இருந்து மிருகமிலிருந்து ஒரு மனிதனாக கிடைக்கிறது. ஆனா மனிதனாக இருந்தா அந்த மனிதனாக உடல் இருந்தாலும் கூட மனப்பக்குவம் ஒரு மிருகமாக இருக்கிறது. நம்ம இந்த உலகத்துல பாக்குறோம். மனிதனாக இருந்தாலும் வெகு கொடூரமாக ஒரு மிருகத்தை விட ஈனச் செயலாக இருக்கக்கூடிய நிறைய செயல்களை நாம் பார்க்கின்றோம். ஆனா மனித உடல்ல ஒரு மிகச்சிறந்த ஒரு உருவம், மனித உருவம். அதுலயும் மிகச்சிறந்தது எப்படி எடுக்கிறாங்க? எப்போ ஒரு ஆன்மீக அறிவு கிடைக்கிறதோ அப்போ மிகச்சிறந்த ஒரு விஷயமாக இருக்கிறது. அந்த ஆன்மீக அதை வெளிப்பாடு என்ன? அந்த ஆன்மீக அறிவின் வெளிப்பாடு என்ன? அந்த வெளிப்பாடுதான் இந்த மந்திரத்துல சொல்லியிருக்காங்க. அந்த வெளிப்பாடுதான் இந்த மந்திரத்துல சொல்லியிருக்காங்க. என்ன சொல்றாரு? இந்த உடல், இந்த பௌதீக உடல் எப்படியாக சாம்பலாக போகிறது. அது சாம்பலாக போகட்டும். என்னோட காற்று, இந்த காற்று என் உடலில் இருக்கக்கூடிய அந்த பிராண வாயு, அந்த காற்று நிரந்தரமான இந்த காற்றோடு அது கலக்கட்டும். ஏன்னா பாத்தீங்கன்னா இந்த யோகி எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வசனம் யோகிக்கும் பொருந்தும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த காற்றை கீழே இருந்து இந்த சக்கரம் 7 சக்கரம் சொல்லுவாங்க.
இந்த காற்று, இந்த பிராண வாயு, இந்த காற்றை வந்து ஒரு சக்கரமா மேல எடுத்துட்டு வரும். ஒரு சக்கரமா மேல எடுத்துட்டு வரும். ஸோ ஒரு சக்கரமா மேல எடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கபால இங்க ஒரு சக்கரம் இருக்கு. இந்த சக்கரம் மூலமாக தன் நினைத்த நேரத்தில் நினைத்த இலக்கை அடைவதற்காக தன் உயிரை இங்க வந்து எடுத்துருவாங்க. இந்த பிக்சர் இருக்கான்னு பாருங்க, ஒரே நிமிஷம். இந்த இது தெரியுதா? பிக்சர் தெரியுதா? ஆமா. பாருங்க, இந்த பாருங்க, ட்ரூ யோகி மெடிடேஷன். இவர் என்ன பண்றாருன்னா எல்லா சக்கரா ஓபன் பண்ணி மேல அவர் தலை கபாலத்துல இருந்து சந்திரனுக்கு போகணும்னா அங்க ஆசைப்பட்டு இந்த கபாலத்தை திறந்து தன்னோட பிராண வாயு வந்து எடுத்துட்டு போறாரு. ஓ மை காட். ரொம்ப வருஷமா தியானம் பண்ணி அப்படி பண்றாரு. ஆனா பக்தி யோகிக்கு இப்படி எவ்வளவு கஷ்டப்பட தேவையில்லை, அதுக்கான அவசியமும் தேவையில்லை. நம்ம ஒரு யாரும் இல்லாத இடத்துக்கு போய் தியானம் பண்ணி பிராணவாயு வந்து எல்லா சக்கரம் ஓபன் பண்ணி நம்ம சேன் பண்ணி கிருஷ்ணருக்கு சேவை பண்ணா போதும், புலன்களை கட்டுப்படுத்தினா போதும், ரொம்ப சுலபமாக இலக்கை அடையலாம். ஆனா தண்ணி சாப்பாடு ஒன்றும் இல்லாம இருக்கணும். நம்ம தண்ணி சாப்பாடு ஒன்றும் இல்லாம நம்ம தண்ணி சாப்பாடை கிருஷ்ணருக்கு கொடுத்து நம்ம சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கலாம். அதோட அதிக பலன் கிடைக்கும். கலியுகத்துல இருக்கக்கூடிய ரொம்ப யதார்த்தமாக வாழ்க்கையை பக்தி தொண்டு செய்து நம்ம வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், கஷ்டப்பட தேவையில்லை. சரி, நம்ம டிஸ்கஸ் பண்ண ஏதாவது கேள்வி இருக்கா? அவர் அப்படியே இருந்த நேரடியா போடுவார கிருஷ்ணர்கிட்ட. நேரடியா வைகுண்டத்துக்கு போயிடுவாரு அந்த ஞானி யோகி. யோகி போக முடியாது, பக்தன் தான் போக முடியும். இல்ல தியானம் பண்ணி கொண்டிருந்தார். தியானம் பண்ணி போன வந்து பிரம்மனை தான் அடைவாரு. முதல் ஸ்டேஜ் பிரம்மனை தான் அடைய முடியும், மேக்சிமம் பிரம்மன் தான், அதுக்கு மேல கிடையாது. அவங்களுக்கு பொறுத்தவரை என்னன்னா, அவங்களுக்கு பொறுத்தவரை இந்த இந்த அசாஸ்வத்தம் துக்காலயம், இந்த 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 துக்கம் நிறைந்த இந்த பௌதிக உலகத்தை விட்டு நான் வெளியே போகணும், அவ்வளவுதான் அவங்களுக்கு. அதுதான் விருப்பம். அவங்களுக்கு கிருஷ்ணரை தொண்டு செய்யணும், வைகுண்டாவுக்கு போகணும், கிருஷ்ணரை பார்க்கணும், அப்படி விருப்பம் கிடையாது. அவங்களுக்கு வெறுப்பு, இந்த உலகம் மேல வெறுப்பு, இந்த உடல் மேல வெறுப்பு, இங்க இருக்க பந்தம் மேல வெறுப்பு, எனக்கு இதெல்லாம் மாயையா பாக்குறாங்க. அதனாலதான் காட்டுக்கு போறாங்க. அவங்களால வந்து இதெல்லாம் கிருஷ்ணரோட சக்தி தான் வந்து செயல்படும், அப்படி பார்க்க முடியல. அவங்க வந்து இது தனித்தா பாக்குறாங்க. சோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பாக்குறாங்கன்னா, இதை விட்டு நான் வெளியே போயிடணும் அப்படின்றதா அவங்களோட குறிக்கோளா இருக்காங்க. எதையும் பந்தத்துல நான் ஈடுபடக்கூடாது, இது உடல் ஆத்மா,
இந்த அறிவு அவங்களுக்கு இருக்கு. ஸோ நான் ஆத்மா, அப்போ உடல் சம்பந்தப்பட்ட விஷயம் நான் வந்து பண்ணக்கூடாது, எதுவும் சம்மந்தப்படுத்திக் கூடாது அப்படின்னு பாக்குறேன். ஆனா அவங்களுக்கு என்ன புரியலன்னா, இந்த உடலே வந்து கிருஷ்ணர் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம், ஒரு கருணை தான் அப்படின்றது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. வேற என்ன இருக்கா? வேற ஏதாவது கேள்வி? ஜெயதேவ் கோர சேவக் பிரபு. ஜெயதேவ் கோர சேவக் பிரபு இருக்கீங்களா? ஆறு ஜெயதேவ் கோர சேவக் பிரபு, ஜெயராமன் பிரபு. சரி பிரபு. कृष्ण प्रभु. ஹரே கிருஷ்ணா பிரபு. यस प्रभु. பிரபு நரசிம்ம சதுர்த்தி பத்தி சொல்லுங்க. 4 நாள்ல நரசிம்ம சதுர்த்தி வருதுல்ல? என்னங்க பிரபு திடீர்னு இப்படி சொன்னீங்கன்னா நான் என்ன செய்வேன்? இதை நான் அடுத்த வருஷம் வேணா கேட்கறேன், சொல்றீங்களா? ஏனங்க சும்மா பிரபு சொல்லுங்க, ஏதாவது 2 பாயிண்ட் சொல்லுங்க, என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. என்ன பண்ணணும்னு சொல்றதா? ஆமா, என்ன பண்ணும், என்ன பண்ணலாம். அன்னைக்கு என்ன ஒரு நரசிம்ம சதுர்த்தி பண்டிகை வருகிறது, மிகச்சிறந்த பண்டிகை பத்தி சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க, ஒரு 2 வார்த்தை சொல்லுங்க. என்ன முக்கியமா பிரகலாதர் மாதிரி நம்ம வந்து அதை இமிட்டேட் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் அந்த பக்தியில வந்து அந்த எந்த அன்கண்டிஷனலா அவர்கிட்ட அந்த பிரேம வேணும். அதாவது கிருஷ்ணாட்ட டைரக்டா நம்ம வந்து என்ன சொல்றது, இப்போ அது பக்தி வேணும்னு கேட்கறதுக்கு வந்து நம்ம இன்னும் பர்ஃபெக்ட் ஆகலை. இந்த ஜென்மத்தில் நம்ம வந்து பர்ஃபெக்ட் ஆகிறதுக்கு வந்து நம்ம வந்து ஆச்சாரியர் கொடுத்த வழிகள் மூலியமா நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த பர்ஃபெக்ஷனுக்கு ஒரு நாள் வரும் கண்டிப்பாக. அதில் வந்து எந்த தடங்கள் நம்ம வராமல் இருக்கிறதுக்கு நரசிம்மரை வேண்டிக்கலாம். வேண்டாம் நமக்கு வந்து அது ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுப்பாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சது ஒன்று, அது ஒரு இன்சிடென்ட் சொன்னோம்னா நம்ம வீட்டில் இருக்க நாமக்கல் நரசிம்மரை பற்றி வேணால் குயிக்காக சொல்கிறேன். நாமக்கல் நரசிம்ம தேவ ஷாலகிராம் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. அது வந்து ஒரு மாதாஜி வந்து வர்ஷிப் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து ஸ்ரீ சம்பிரதாயத்துல வந்து 300 இயர்ஸுக்கு அரௌண்ட் அந்த டைம் அவங்க இது வர்ஷிப் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து இப்போ லாஸ்ட் இயர் எனக்கு இந்த பிராமண இனிஷியேஷன் ரிசீவ் பண்ற அன்னைக்கு எனக்கு ஃபோன் பண்ணி அவங்க சொன்னாங்க, அந்த மாதாஜி வந்து when she left the body அவங்களுக்கு வந்து குழந்தை கிடையாது. அவங்களோட நீஸ் வந்து கால் பண்ணி இந்த நரசிம்மதேவ ஷாலகிராம வந்து வர்ஷிப் பண்றதுக்கு கொடுக்கணும், யார் வந்து டேக் கேர் பண்ணிக்குவாங்கன்னு நினைச்சு கேட்டாங்க போது அது தோணுச்சு அவங்களுக்கு. அப்போ நம்மளை நினைச்சிட்டு இஸ்கான், அதுதான் ஆல் க்ளோரிஸ் டு பிரபுபான் குருதேவ், அவங்க வந்து ஸ்ரீ சம்பிரதாயத்துல அவங்க பண்ணா கூட எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனா நம்ம இஸ்கான் வந்து நம்ம வந்து எவ்வளவு சீரியஸா நம்ம பண்றோங்கிறத வந்து அதை கேட்டுட்டு நமக்கு வந்து கால் பண்ணி அவங்க வந்து என்கிட்ட சொன்னாத மாதிரி நான் உங்களுக்கு கொடுக்கலான் இருக்கோம், நீங்க பண்ணீங்க. அப்புறம் பார்த்தா அதோட ஹிஸ்டரி பார்த்தோம்னா நாமக்கல் நரசிம்மரை வந்து அந்த மாதாஜி வர்ஷிப் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க அவ்வளோ அட்டாச்சா இருந்தனால அந்த லாஸ்ட் அந்த 1 இயர் ஒரு 6 months என்னமோ வந்து அந்த அதை வந்து எந்த கேள்வி கேட்டாலுமே அவங்களுக்கு வந்து பதில் சொல்றது வந்து நாமக்கல் நரசிம்மதேவ். நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்டாலும் நாமக்கல் நரசிம்மதேவ், தூங்குனீங்களா நல்லா அப்படின்னா அப்பவும் வந்து நாமக்கல் நரசிம்மதேவ், என்ன செய்து உங்களுக்கு உடம்புக்கு நாமக்கல் நரசிம்மதேவ். அப்போ அதுல இருந்து நான் என்ன புரிஞ்சுட்டேன்னா எந்த அளவுக்கு அவங்க வந்து அந்த அட்டாச்மெண்ட் அவங்க வச்சிருந்தாங்க. அட் த சேம் டைம் வந்து நாமக்கல் நரசிம்மதேவும் வந்து ரெசிப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒன் சைடு ஒருதலை காதல் கிடையாது, ஒருதலை ராகமும் கிடையாது. ஆனா அந்த அம்மா வந்து எந்த அளவுக்கு அவங்க வந்து
அவங்க இது பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த ஏயத்தான் தான் பிரபத்தியந்தேங்கிறதுக்கு வந்து அருமையாக தெரிஞ்சது எனக்கு ஒரு இதுதான். நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து இது பண்றோமோ அதுக்கு ஈக்குவல்லாம் இல்லை, அதுக்கும் மேல வந்து பகவான் வந்து நமக்கு ப்ரொடெக்ட் பண்றாங்க. அது இப்ப நான் கண்ணால நம்மள்ட்ட இருக்கிறனால சொல்ல வரேன். அந்த ஷாடகிராம் வீட்டில் இருக்கிறனால எனக்கு நல்லா தெரியுது அந்த அம்மா வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து அந்த மேல அட்டாச்சாக இருந்தாங்க. அட் த சேம் டைம் அவங்க லாஸ்ட் அந்த அந்த பிராணவாயு அவங்க விட்டு போகும்போது கூட நாமக்கல் நரசிம்மர் தான் வந்து அவங்களுக்கு வந்து கண்டினியூஸா அந்த கடைசி காலத்துல வந்து ஞாபகம் வரதுக்கு பதிலா முன்னாடியே அந்த ஞாபகத்தை கொண்டு வந்துட்டே கொடுத்து அந்த ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நமக்கு என்னன்னா இந்த நரசிம்மதேவ்ல வந்து அவரை வந்து இந்த வரதுல வந்து நம்ம அவங்க மேல பியூரா நமக்கு எந்த எதிர்பார்ப்பு இல்லாம இந்த பக்திக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க, பக்திக்கு எங்களுக்கு இது பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம வேண்ட தடங்கள் இல்லாம நம்மளை வந்து கண்டிப்பா சேர்ப்பாருங்கிறதுக்கு இது நம்பிக்கைலாம் இல்லை, நடந்த உண்மைதான் இது. ஸோ நாங்க உங்களுக்கு வேண்டிக்கணும், நீங்க எங்களுக்கு வேண்டிக்கணும் பிரபு. அவ்வளவுதான் பிரபு எனக்கு தெரிஞ்சு நரசிம்மதேவருக்கு. நீங்க எல்லாருக்காண்டியும் வேண்டிக்கோங்க. ஏன்னாங்க பிரபு நீங்க தான் வேண்டிக்கணும் எங்களுக்கு. கிருஷ்ணா கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அடுத்த வாரம் நம்ம கண்டிப்பாக பண்ணலாம். சச்சின். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா और गोविंद गोपाल श्री उपनिषद की जय, भक्त गोविंद की जय. सचिन, हरे कृष्ण सचिन.